அம்மா அந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டானா விட்டாவ ஒரு சொல் பேச்சு கேட்கல பார்த்துக்க. அந்த ஆம்பளை பிள்ளைகள் வர பரவாயில்ல போலுக்கம்மா, அந்த பொம்பளை பிள்ளைகளை கெட்டி மேய்க்க முடியல. அவளை மேய்ச்சிட்டு எடுத்துட்டு வெளியில வரக்குள்ள ஒரு பாடாய் போயிருவோம்மா. அது என்னக்கா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு அப்படி சொல்லிட்டியே? பொம்பளை பிள்ளைனாலும் வீட்டிலேயாவது இருக்கேன், எனக்குன்னு நான் ஒன்றை பெற்று வச்சிருக்கேன், வீட்டிலேயே கிடையாது. எந்த தியாசத்துல நிற்கும்னே தெரியாது. சரி பத்ராவதி அக்கா, நாட்டு நடப்புகளை பத்தி பேசுங்க. என்ன கதை? ஏதோ யூடியூப் சேனல்ல நீ என்னதோ ஒன்னு இப்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? எவ்வளவு ரூபா எடுத்திருக்கிய? ஐயா அது சும்மையா மோக நேரம் போக்குது. அதுல ஒண்ணு ஆரம்பிச்சு தந்தாமா. வீட்டுல சமைக்கிறது, எடுக்கிறது, இந்த மீன் வாங்குறது, கறி வைக்கிறது, இதுவரைதான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் பாத்துக்க. சரி சரி, நம்ம நெட்ட வழியே எங்க காணல, 2 நாள் ஆளே காணலைங்கிற, வரையே காணல. ஆனா நெட்டவழியே வந்துட்டா. 100 ஆயுசுக்கு தான் நெட்டவழி. வா நெட்டவழி, இப்பதான் ரங்கநாயகி ஒண்ணு தேடிட்டு இருக்கா. ஆளையே காணல நீ. எங்க அக்கா வீடு வர போயிருந்தாங்க. பிள்ளைகளுக்கு லீவா, அப்ப வாத்தி 2 நாள் நின்றுட்டு போன்னு சொன்னாலுவ. அந்த சரி நீ போய் நின்றுட்டு வாரேன். கூட 2 நாள் நின்றுட்டு வர வேண்டியதானே? என்ன 1 மாசம் ஃபுல்லா பிள்ளைகளுக்கு லீவு தானே? 4 முடிய பார்க்காம ஒரே ஏக்கமாயிட்டு பத்திராளியாக்கா. அதான் 2 நாளையிலேயே ஓடி வந்துட்டு. நெட்டவழி 4 முடி கண்ணத்துல என்ன ரோஸ் பவுடரா போட்டிருக்கிய? மூஞ்சியெல்லாம் செவு செவுனி ரோஸ் கலர்ல இருக்கு. என்கிட்ட வாங்கி கெட்டலன்னா உனக்கு இருக்க முடியாது. சரி சரி, 4 முடி முறைச்சிட்டு தெரியாங்க. நான் இந்த லீவ்ல பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். உங்க பிள்ளைகளெல்லாம் ஏன்டா அனுப்பி விடுறியடா? என்ன நெட்ட வழி சொல்ற? உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா? ஐயா நான் எம்ஏ பிஎட் தெரியாதா? சரி நெட்டவழி, ரொம்ப நல்ல காரியமா சொன்ன. அந்த பிள்ளைகளோட என்ன செய்ய லீவுலன்னு நினைச்சேன். வாங்கிட்டு அனுப்பி விடுவேன், ஏதாவது சொல்லி கொடுவேன்னு. இப்ப நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கா. என் மோனே அனுப்பி விடுவேன், நீ சொல்லி கொடுவேன்னு. 4 முடிக்கு சந்தோஷத்தை பாரு. இலவசமா சொல்லி கொடுப்பேன். நீ ரூபா தரணும். மாசம் ஆன பீஸ் கரெக்டா வரணும். இவா ஒருத்தி நம்ம மனசுல என்ன பிளான் போட்டாலும் அதை அப்படியே வெளியில சொல்லிடுவா. சிவளுக்கு ஒத்தைக்கு எப்படிதான் கேட்குமோ தெரியல. சரி சரி கிளம்புவேன். நீ சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டா அனுப்பி விட்டுருங்க.